ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अथ श्रीमद्भगवद्गीता अथ सप्तमोऽध्यायः। நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து 12 வரைக்கும் படிக்க போகிறோம். ஒன்றிலிருந்து 3 வரைக்கும் முன்னுரை, அது ஒரு செட்டு. அடுத்தது 12 வரைக்கும் ஒரு செட்டு. பூமிராபோ நலோ வாயுஹு கம் மனோ புத்திரேவ ச अहंकार इतीयं मे भिन्ना प्रकृतिरष्टधा अपरेयमिदस्त्वन्याम् प्रकृतिं विद्धि मे पराम् जीवभूतां महाबाहो येदन्धार्यते जगत् एतत् योनीनि भूतानि सर्वाणीत्युपधारय अहं कृत्स्नस्य जगतः प्रभवः प्रलयस्तथा मत्तः परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय मयि सर्वमिदं प्रोतम् सूत्रे मणिगणा इव रसोऽहमप्सु कौन्तेय प्रभास्मि शशिसूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः खे पौरुषं नृषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनम् बुद्धिर्बुद्धिमताम् अस्मि तेजस्तेजस्विनामहम् बलं बलवतां चाहम् कामरागविवर्जितम् धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि न त्वहं तेषु ते मयि
4வது ஸ்லோகத்தில் இயம் பிரகிருதிஹி, அந்த மஞ்சள் கோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 8 என்னுடைய பிரகிருதி அப்படின்ட்டு பகவான் சொல்றார். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நிர்குணம் சகுணம் 2 விதமான பகவானுடைய நிலையை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை நிருபாதிகம் சோபாதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபாதி இல்லாதது உபாதியோடு கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நகட்டி வச்சா தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்ன தள்ளி வைங்க. முன்ன தள்ளி வைங்க. பார்த்தோம். இப்ப எல்லாரும் தெரியுதா? என்ன பேர்? எல்லாரும் தெரியுது இல்லையா? உங்களுக்கு தெரியுது இல்ல? பரா அபரா அப்படிங்கிற வார்த்தை பகவான் யூஸ் பண்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. அபரா, நான் இந்த ஸ்லோகம் கண்டினியூ சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். அபரா அப்படின்னா மேல் அல்லாத அல்லது கீழான. இயம் மேல, இயம் பிரகிருதி அப்படின்னு 8 சொன்னாரு. அந்த 8 அதுதான் இயம். இந்த 8ம் அபரா கீழானது. இதக து அன்யா, இது அல்லாம மற்றொன்னு. பிரகிருதி, ஒரு இயல்பும் எனக்கு இருக்கு, ஒரு வடிவமும் தோற்றமும் எனக்கு இருக்கு. இது என்னுடைய ஒரு தோற்றம் இந்த 8ம். இது அல்லாம இன்னொரு தோற்றமும் இயல்பும் எனக்கு இருக்கு. பராம் மே பராம் வித்தி, என்னுடைய மேலான இயல்பு பிரகிருதி, அதையும் தெரிந்து கொள். ஜீவபூதாம், ஜீவபூதங்களை, யயா எந்த என்னுடைய இயல்புனால, தாரியத்தே தாங்குகிறேனோ, அல்லது ஜகத்து இதம் தாரியத்தே இந்த உலகமானது தாங்கப்படுகிறதோ அந்த என்னுடைய பிரகிருதி, அது மேலானது அப்படின்ட்டு பகவான் சொல்றார். இந்த 4லிருந்து 12 வரையிலும் கடவுளுடைய இலக்கணம் பத்தி பகவான் சொல்றார். இந்த 7 முதல் 12 வரையிலான அத்தியாயங்களுக்கும் நோக்கம் அதுதான். இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான நோக்கமும் அதுதான். அந்த எசன்ஸ் இந்த 4 முதல் 12 வரையிலான ஸ்லோகங்கள்ல வந்துருது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்ததனுடைய தொடர்ச்சியா விஷயங்களை பார்ப்போம். பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காரணம் இல்லாம காரியம் வராது, அப்படித்தானே இல்லையா? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அபிப்பிராயம். ஒருவேளை அது சரியா இருந்தால், நான் அதில் ஒரு கொடி வைக்கிறேன், அது பிறகு என்னைக்காவது அதுக்கு விட சொல்லுவேன், இப்போதைக்கு நான் அதுக்கு விட சொல்ல மாட்டேன். ஒருவேளை காரணம் இல்லாம காரியம் வராது அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, நிஜமா இருந்தா, சரியா இருந்தால், அந்த காரணமாக ஒரு மூலப்பொருள் இருக்கணும் அப்படின்னு போன வகுப்புல பார்த்தோம். இப்ப இந்த காரணத்துல 2 காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது, பல காரணம் இருக்கலாம், முக்கியமா குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும்னு பார்த்தோம். ஒன்னு மூலப்பொருள் காரணம், அதை நாம உபாதான காரணம்னு இன்னொரு வார்த்தையில சொன்னோம். அடுத்தது இன்னொன்னு நிமித்த காரணம் அல்லது அறிவு காரணம்னு சொன்னோம். ஒருவேளை இப்படி 2 வேண்டான்னு வச்சுக்கோம்.
நாம் வீட்டில் வரும்போது சமையல் மேடையில் கோதுமை மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு, எது வேணுமோ சமையல் பண்ண வேண்டியதை எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். கிளாஸ் முடிச்சு போனால் எல்லாம் சமைச்சு ரெடியாக இருந்தது. மூலப்பொருட்கள் எல்லாம் தானாகவே எப்படி எப்படி மாறணுமோ மாறிட்டு, பஞ்சு இருக்கு தானாகவே துணியாக மாறிட்டுதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா இருக்கும். நகை தங்கம் இருக்கு தானாகவே நகைகளாக மாறிட்டுது, எவ்வளோ நல்லா இருக்கும். இதே மாதிரி மரம் இருக்கு தானாகவே ஃபர்னிச்சராக மாறிட்டுது. அப்படி எங்கேயா நடக்குதுன்னு கேள்விப்படுறோமா? மூலப்பொருட்கள் தானாகவே மாறுது அப்படின்னு நம்ம கேள்விப்படலை. சில பகுத்தறிவு கூமுட்டைகள் சொல்லுவாங்க, இல்லை இயற்கையிலே வந்தது. இயற்கைக்கு அறிவுண்டா? கிடையாது. அறிவில்லாத இயற்கை எப்படி தானா வரும்? அறிவில்லாத மரம் தானா ஃபர்னிச்சர் ஆகாது, அறிவில்லாத தங்கம் தானா நகையாகாது, அறிவில்லாத சமையல் பொருட்கள் தானா சாப்பாடாகாது. அப்படி இருக்கும்போது அறிவில்லாத இயற்கை மட்டும் தானா வந்துருமா? இது பகுத்தறிவு கூமுட்டைகளுடைய லாஜிக். இப்போ தானாக மூலப்பொருட்கள் மாறாது, அதனால இன்னொரு காரணம் வேணும். அது ஒரு அறிவு காரணமா இருக்கணும். பஞ்சு இருந்தா மட்டும் போராது, ஒரு நெசவாளி வேணும். மரம் இருந்தா போராது, ஒரு தச்சன் வேணும். தங்கம் மாதிரி பொருட்கள் இருந்தா போராது, ஒரு கொல்லன் வேணும். சமையல் பொருட்கள் இருந்தா மட்டும் போராது, ஒரு சமையல்காரியும் வேணும், சமையல்காரராவது வேணும். இப்போ ஒரு நிமித்த காரணம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ மற்ற மதங்கள், இந்த வார்த்தை நான் ரொம்ப கவனமா சொல்றேன், ஏன்னா விவேகானந்த சாமியுடைய ஒரு வாசகத்தை கண்ணதாசன் தப்பாட்டு இது பண்ணதுனால பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் பேசுறதுல உங்களுக்கு கேக்குதுன்னு. இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று கூறுவார்கள், தன்னம்பிக்கை இல்லாதவனையே நாத்திகன் என்று நான் கூறுவேன். இந்த மாதிரி ஒரு வசனம் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது பரவலாக பலரால மேற்கோள் காட்டப்படுது. அது சரியா சொல்றதா இருந்தா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று அந்நிய மதங்கள் கூறும். இந்த அந்நிய மதங்கள்ங்கிற வார்த்தை முக்கியம், ஏன்னா நம்ம நாட்டில் அவன் சொல்ல மாட்டோம். அந்நிய மதங்கள் கூறும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகன் என்று அந்நிய மதங்கள் தான் சொல்லும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், அப்புறம் பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இப்படி 6 பேர் இருக்காங்க. இது 6 பேருக்கும் ஆஸ்திக தர்சனம்னு பேர். இதுல நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கலாம், நீங்க மறந்துருப்பீங்க, நம்பிக்கை மறுபடியும் சொல்றேன். இதுல நியாயம், வைசேஷியம், சாங்கியம், பூர்வ மீமாம்சா, இந்த 4 பேரும் ஆஸ்திக தர்சனம் தான் பேரு. ஆனா இந்த 4 பேரும் கடவுளை ஒத்துக்கிறவங்க கிடையாது. யோகம், உத்தர மீமாம்சா, வேதாந்தம், நம்ம 2 பேரும் கடவுளை ஒத்துக்கிறோம். இனி சாருவாக்கம், அவங்க கடவுளை ஒத்துக்க மாட்டாங்க. ஜைனர்கள், பௌத்தர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தீர்த்தரங்குகள் அல்லது புத்தரையே கடவுளா கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. 2 விதமாவும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நாஸ்திக தர்சனம்னு சொல்றோம். அப்ப இந்த ஆஸ்திக நாஸ்திகம்ங்கிறது எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு தப்பான எண்ணம் இருக்கு. அதனால அதை சொல்றேன். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாம் ஆஸ்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் நாஸ்திகர்கள் அப்படி கிடையாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஈஸ்வரவாதிகள்னு பேரு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நிரீஸ்வரவாதிகள்னு பேரு. அப்போ ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள்னா எப்படி சொல்றோம் அப்படின்னா, யாருக்கு வேதம் ஆதார நூலோ பிரமாண நூலோ, வேதத்துல யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, வேதத்துக்கு பிராமாண்யத்துவம், நம்ம பிரமாணம்னு ஒன்றை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வேதத்துக்கு பிராமாண்யத்துவம் அஸ்தி அப்படின்னு சொன்னால், இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லாம் ஆஸ்திகர்கள். கடவுள் இருக்குதுன்னு சொன்ன ஆஸ்திகர்கள் கிடையாது.
வேதத்துக்கு பிராமான்யத்துவம் அஸ்தின்னு சொன்னா அவர்கள் ஆஸ்திகர்கள். வேதத்துக்கு பிராமான்யத்துவம் நாஸ்தி, நான் வேதத்தை ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் நாஸ்திகர்கள். இதுதான் நம்முடைய சரியான விளக்கம். அப்படி பார்த்தால் இந்து மதத்துல இந்துக்கள் எல்லாம் ஆஸ்திகர்கள், கிறிஸ்தவமோ இஸ்லாமோ வேதத்தை ஏத்துக்கிறது இல்லை. எப்படி ஜைனர்கள் ஏத்துக்கிறது இல்லையோ, எப்படி பௌத்தர்கள் ஏத்துக்கிறது இல்லையோ, எப்படி சாருவாக்கர்கள் ஏத்துக்கிறது இல்லையோ, அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அது மாதிரி வேறையும் பல பேரும் யாரா இருந்தாலும் சரி இப்படி வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே நாஸ்திகர்கள் தான். நியாய வைசேஷிகர்கள் கடவுள் இருக்கா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குமே தவிர அவங்க எல்லாருமே வேதத்தை தான் பிராமான்யமா அடிப்படையா ஆதாரமா வச்சு பேசுவாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே நாம ஆஸ்திக தர்சனத்துல வச்சிருக்கிறோம். இது ஒரு தெளிவு நமக்கு வேணும். இது எதுக்கு சொல்ல எங்கிருந்து போறேன் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாஸ்திகன் என்று அந்நிய மதங்கள் கூறும். மற்ற நாடுகள்ல வெளிநாட்டு மதங்கள்ல அப்படி ஒரு கருத்து உண்டு. தன்னம்பிக்கை இல்லாதவனே நாஸ்திகன் என்று நான் கூறுவேன். யாரு தன்னை நம்பலையோ அவனைத்தான் நாஸ்திகன் நான் சொல்லுவேன். ஏன்னா தன்னை அறிந்த ஒருவன் கடவுள் அறிந்தவன். தன்னை திருமந்திரத்துல கூட ஒரு பாட்டு வரும், தன்னை அறிய தான் இருந்தானே அப்படிங்கிற மாதிரி. தன்னை அறிந்தான்னா தன்னுடைய இறை சொரூபத்தை அறிஞ்சிருவான். அதனால அவன் கடவுளை அறிஞ்சது மாதிரி. அதனால அவன் அப்படி இல்லாதவனை தான் நாஸ்திகன் நான் சொல்லுவேன் விவேகானந்த சாமி சொல்றார். இப்போ அந்நிய மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் நிமித்த காரணம்னு சொல்லுது. இந்து மதத்துக்கும் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க கடவுள் நிமித்த காரணம் சொல்றாங்க, அதாவது அறிவு காரணம். கடவுள் உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடவுள் உலகத்தை படைச்சார் அப்படின்னா, நெசவாளி துணி நெய்தார் அப்படின்னா, பஞ்சு எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கொயவன் பானையை செய்தான்னு வந்ததுன்னா பானை எங்க இருந்து வந்ததுன்னு கேள்வி இருக்கா இல்லையா? இது அடுத்த குரல் இருக்க. இப்போ நகைகள் இருக்குது அப்படின்னா, கொல்லன் நகையை செய்தான் அப்படின்னா அந்த நகைகள் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ அவங்க கிட்ட இதுக்கு பதில் கிடையாது. கடவுள் நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நிமித்த காரணமா இருந்தால், அடுத்தது பாருங்க, இப்ப இந்த பானைய ஏதோ ஒரு ஆள் செய்திருப்பாரு தானே, தானா பூமியிலிருந்து முளைச்சு வந்திருக்காரு தானே, சந்தேகம் இல்லையா? நம்ம பௌத்தரிவாதிகள் கிடையாதுல்ல, பௌத்தரி கூமுட்டைகள் கிடையாதுல்ல. இப்போ நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பானைய செய்த கொயவன் இதுக்கு கூட வந்தாரா? நான் பானையை விலைக்கு வாங்கினேன், பானையை செய்த கொயவனையும் சேர்த்தா விலைக்கு வாங்கினேன். பானை மட்டும்தான் விலைக்கு வாங்கியிருக்கேன், பானையோட சேர்ந்து கொயவன் இல்லை. சந்தேகம் இல்லையா? பானை வேற, கொயவன் வேற. அப்படி இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போதும் செய்தவனையும் சேர்த்து விலைக்கு வாங்க வேண்டியிருக்கும். தங்க எல்லாம் விற்கிற விலையில தங்கத்து ஆசாரியும் சேர்த்து விலைக்கு வாங்க முடியுமா? கஷ்டம். அதனால ஒரு இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உபாதான காரணம் அல்லது மூலப்பொருள் வேற, நிமித்த காரணம் வேற பொதுவா உலகத்துல. அதனால நாம மூலப்பொருளை வாங்கும் போது அந்த செய்தவன அறிவு காரணத்தை வாங்குறது இல்லை. கடவுள் நிமித்த காரணம் மட்டும் அப்படின்னா, நான் சொன்னேன் மூலப்பொருள் களிமண், இதுல களிமண் இருக்கா? கவனமா பதில் சொல்லுங்க. இதுல களிமண் இருக்கா? இதுல களிமண் இருக்கா? மூலப்பொருள் எதுவோ அது அதுல இருந்து உற்பத்தியான எல்லா பொருட்களையும் வியாபிச்சிருக்கும். அப்படிதானே? இப்ப இந்த பானை இந்த களிமண்ணுக்கு மேல இருக்கா, உள்ள இருக்கா? களிமண்ணாவே இருக்கு. இப்போ சரி, களிமண் இந்த பாறைக்கு மேல இருக்கா, வெளியே இருக்கா, உள்ள இருக்கா? எல்லாம் சேர்த்தா இருக்கு. இப்போ இந்த களிமண் எல்லா இடமும் வியாபிச்சிருக்கு. உபாதான காரணத்தினுடைய ஒரு குணம் அது. அது இல்லாம பொருட்கள் இருக்காது. கடவுள் உலகத்தை படைச்சார், அவர் நிமித்த காரணம் மட்டும்னு வச்சுக்கிடுவோம். அப்ப இதுல கொயவன் இருக்காரா?
இதுல குயவன் இருக்காரா, இதுல குயவன் இருக்காரா? இப்ப இதுல எத்தனை களிமண் இருக்கு? ஒருவேளை நீங்க 3 களிமண் சொன்னா நான் சொல்லுவேன் இல்ல இல்ல 4 இருக்கு இங்கேயும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவேன். அப்ப களிமண் எத்தனை இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. கடவுள் எத்தனை இருக்காரு? ஒண்ணுதான் இருக்காரு. ஆனா பேரு வடிவம் பொருட்கள் இங்க இப்போதைக்கு 3 இருக்கு. 3 ஏன் வச்சிருக்கேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லிடுறேன். பொதுவாக நம்ம இடத்துல எனக்கு தெரிஞ்சு சொல்லுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு பழம் வைக்கிறதுனா ஒரு 3 பழம், வெத்தலை 3, பாக்கு 3, ஊதுபத்தி 3, இப்படி 3 வைப்பீங்க. அப்படிதானே? 3 இருக்குல்ல. சமஸ்கிருதத்துல ஒருமை உண்டு, இருமை உண்டு, மும்மை அல்லது பன்மை. தமிழ்ல ஒருமை பன்மை 2 தான் உண்டு. 1க்கு அதிகம் இருந்தாலே என்னதுதான்? பன்மை தான். சமஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. 1 இருந்தா ஒருமை, 2 இருந்தா இருமை, 3 இருந்தா தான் பன்மை. 3 இருந்தா தான் நிறைய. அப்ப நம்ம அதனால 3 வைக்கிறோன்னு என்ன அர்த்தம்? பகவானே நான் நிறைய வச்சதான் நினைச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். 3 வைக்கிறோம். கோயம்புத்தூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 பத்தி, 2 பழம், 2 வெத்தலை அப்படிதான் வைப்பாங்க. அவங்க எல்லாம் தமிழர்கள் போல இருக்கு. நாம இந்தியாவினுடைய பூர்வ குடிகள், அதனால நாம இந்தியா முழுக்க 3 பன்மைன்னு வச்சிருக்கிறோம். அவங்க எங்கிருந்தோ வெளிநாட்டில இருந்து குடி வந்தாங்களோ என்னவோ தெரியாது, 2 வைப்பாங்க. தமிழ்ல ஆங்கிலத்துல எல்லாம் 1க்கு மேல போனாலே பன்மை, அதை ஒட்டியே என்னமோ அவங்க 2 வைப்பாங்க, நாம 3 வைப்போம். சரி, அது சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஜிகே இன்ஃபர்மேஷன், ஜெனரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். அது இப்போ இந்த களிமண் பானை இதனுடைய மூலப்பொருள் களிமண்ங்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. இதனுடைய குயவன் இங்க எல்லாம் இருக்கானா? இல்லை. அப்ப நிமித்த காரணம் மட்டும் கடவுள்ங்கிறதுனால அவர் 7வது வானத்துல இருக்காரு, 4வது வானத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்க தவிர வேற எங்கேயா இருக்க முடியுமா? வேற எங்கேயும் இருக்க முடியாது. அவர் நிமித்த காரணம் மட்டுமா இருந்தா அவர் எங்க இருக்காரோ, எங்க சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ அங்கதான் இருக்கணுமே தவிர வேற இடத்துல இருக்க முடியாது. அப்ப எந்த கடவுள் நிமித்த காரணம் மட்டுமோ அவரு எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டார். ஆம்னி பிரசன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எங்கும் வியாபிக்கிற தன்மை அவருக்கு கிடையாது. அவரு எங்கும் நிறைந்தவர் இல்லைங்கிறதுனால அவருக்கு எல்லாம் வல்ல சக்தியும் இருக்காது. ஆம்னி பொட்டன் அப்படிம்பாங்க. அவருக்கு எல்லாம் வல்ல சக்தியும் இருக்காது. இனி அவருக்கு எல்லாம் தெரிகிற சக்தியும் ஆம்னிஷன்ஸுமாங்க, எல்லாம் தெரிகிற சக்தியும் அவருக்கு இருக்காது. அதனால்தான் ஆதாம் ஏவான்னு 2 பேர் உண்டா. அவங்க கதையில் உள்ளது, கட்டுக்கதையில் உள்ளதை சொல்ல, அந்த கட்டுக்கதையும் சொல்லும்போது இன்னொன்று வரும் வந்துட்டது, அதையும் சொல்லி முடிச்சுறேன். இந்த பகவத்கீதைங்கிறது ஒரு சாஸ்திர நூல், தத்துவ நூல், சரியா? பைபிள், குரான் எல்லாம் இந்த இதுக்கு சமமா வைக்கக்கூடிய நூல் கிடையாது. நம்ம நிறைய பேர் அறியாமையில பைபிள், குரான், பகவத்கீதை அப்படின்னு ஒரே தரத்தில் வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரே தரத்தில் வைக்கக்கூடிய நூல்கள் கிடையாது. இது ஒரு தத்துவ நூல். பைபிள், குரான்ங்கிறது புராணம். புராணம் அப்படிங்கிறதுனா எந்த ஒரு பொருள் நூல்ல 5 விஷயங்கள் பேசப்படுதோ அது புராணம். புராணம் பஞ்சலட்சணம்னு இருக்கு. சர்க்கம், பிரதிசர்க்கம், மன்வந்தரம், வம்சானுசரிதம் அப்படிங்கிட்டு மன்வந்தரம், வம்சம், வம்சானுசரிதம், சர்க்கம், பிரதிசர்க்கம், இப்படி 5. சர்க்கம் உலக படைப்பு, பிரதிசர்க்கம் உயிர்கள் படைப்பு, மன்வந்தரம் மனுவினுடைய ஆட்சி காலம். வைவஸ்வத மனுவை பற்றி நீங்கள் 4வது அத்தியாயத்தில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம், வம்ச அனுசரிதம், அவர்களை தொடர்ந்து வந்தவங்களுடைய வரலாறு. இப்படிப்பட்ட 5 விஷயங்களை பற்றி பேசினால் அந்த நூலுக்கு புராணம்னு பேர். சர்கோ சர்க்கக பிரதிசர்கஸ்ச வம்சம் வம்சானுசரிதம் மன்வந்தராணி செய்தி புராணம் பஞ்சலட்சணம்.
ஆனா பகவத்கீதையில அப்படிப்பட்ட டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பகவத்கீதையில கடவுள்னா யாரு, ஆத்மானா என்ன, உலகம்னா என்ன, இவங்களுக்கு இடையில என்ன சம்பந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டீல் பண்ணப்படும். அதனால தெரியாம சொல்றவங்க சொல்லட்டும், புனித நூல் அவங்களுக்கு அது புனித நூல், நமக்கு இது புனித நூல் அப்படிங்கிற கணக்கில் எல்லாரும் ஒன்று சேர்த்துறாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய நூல்கள் கிடையாது. இப்போ மற்ற மதங்களுடைய கடவுள் எல்லாம் வல்லவரோ, எங்கும் நிறைந்தவரோ, எல்லாம் அறிந்தவராகவோ இருக்க முடியாது. ஏன்னா அவர் நிமித்த காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஒரு குயவன் மாதிரி, அல்லது ஒரு கொல்லன் மாதிரி, ஒரு தச்சன் மாதிரி. ஆனா நாம கடவுளை அப்படி சொல்லல. நாம சொல்றோம் அவர் அபின்ன நிமித்த உபாதான காரணம். உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் அவரே இருக்கார். அவரே மூலப்பொருள், அவரே அறிவு காரணமும் கூட. இதத்தான் நாம இந்த இதுல ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். மேல இருக்கிற பரமாத்மா அப்படிங்கிறது நிமித்த காரணம், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 8 உபாதான காரணம். பிறகு நம்ம அதை பத்தி கூடுதல் பார்ப்போம். இப்படி ரெண்டாக பகவான் இருக்கிறார். இந்த ரெண்டாக இருக்கிறத தான் ஈஸ்வரன், மாயா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் இந்த இப்படி ரெண்டா இருக்காரு அப்படிங்கிறத நாம அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு ஒரு வடிவத்துல நாம அதை உருவகப்படுத்தி காட்டுறோம். சிவபெருமானுக்கு அர்த்தநாரீஸ்வரன் ஒரு வடிவம் உண்டு. அது இந்த கடவுளுடைய இந்த இரட்டை தன்மையை காட்டுது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சில படங்கள்ல சிவபெருமான் படுத்திருப்பாரு, மேல காளி நிப்பாங்க. சிவபெருமான் ஈஸ்வரன் ஆதார சக்தி அப்படின்னு அர்த்தம். காளி அந்த ஆதாரத்துக்கு மேல நின்று நடனம் ஆடக்கூடியவள், படைக்கக்கூடியவள், காரியம் செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இங்க பரமாத்மா ஆதார சக்தி, மற்றதெல்லாம் அதை சார்ந்து இருக்கக்கூடியது அப்படிங்கறது அதை காட்டுது. இப்போ அர்த்தநாரீஸ்வரன் சொல்லும் போது இது ரெண்டா ஒன்னா அப்படிங்கிற கேள்வி வரும். சில பேருக்கு வரலாம். அர்த்தநாரீஸ்வரனா ஒண்ணுதான், ஆனா ரெண்டும் இருக்கலாமோ எடுக்கலாமோ அப்படின்னு என்ன வந்ததுன்னா, இந்த பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, சகுணம், நிர்குணம், உபாதி, சோபாதிகம், நிருபாதிகம், இது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நான் ஒருவேளை உங்ககிட்ட கேட்டா, நானும் என்னுடைய நிழலும் ஒன்னா ரெண்டா? நானும் என்னுடைய சக்தியும் இதே மாதிரி தான் பகவானும். இது ரெண்டு கிடையாது, பார்க்கறதுக்கு ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்னு சத்தியம், இன்னொன்னு மித்யா. பரமாத்மா சத்தியம், மற்றது 8 மித்யா. அது எப்படி என்னெல்லாம் நம்ம கூடுதல் விவரமா பார்ப்போம். அதனால எந்த ஒரு பொருள் சத்தியம், எந்த ஒரு பொருள் மித்யா அப்படிங்கிறது நம்ம அடுத்த சில விஷயங்கள் டீல் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாகும். இப்போ இந்த இதுல பரமாத்மாவுக்கும் மற்றதுக்கும் இடையில ஒரு பொதுத்தன்மை, அதாவது பரா பிரகிருதிக்கும் அபரா பிரகிருதிக்கும் இடையில ஒரு பொதுத்தன்மை இருக்கு. இந்த இப்ப நாம 5வது ஸ்லோகத்தை பத்தியான விவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதிங்கிற விஷயம் வருது. இந்த அபரா பிரகிருதிக்கும் பரா பிரகிருதிக்கும் ரெண்டுக்குமே ஒற்றுமை என்ன அப்படின்னா, ரெண்டுமே அனாதி, ரெண்டுக்குமே தொடக்கம் தெரியாது. இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை. இப்போ பொருளையோ அதனுடைய சக்தியையோ அழிக்க முடியாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நியூட்டனுடைய ஆற்றலின் விதிகள் 3ல ஒரு விதி, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டர் ஆனாலும் சரி, எனர்ஜி ஆனாலும் சரி, இந்த ரூல் அப்ளை ஆகும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால இதுக்கு அழிவு கிடையாது, தொடக்கம் கிடையாது. அனாதி அப்படின்னா அந்த 2 விதமா அதுக்கு அர்த்தம் எடுக்கலாம். ஒன்னு தொடக்கம் இல்லாததுன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு தொடக்கம் தெரியாததுன்னு ஒரு அர்த்தம். 2 விதமா அர்த்தம் எடுக்கலாம். 2 விதத்திலையும் இது ரெண்டுமே அனாதி. பகவானும் சரி, அவருடைய சக்தியும் சரி.
பகவானும் சரி மாயையும் சரி. மாயாம் து பிரகிருதிம் வித்யா மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. மாயாம் மாயையை பிரகிருதியாக அறிந்து கொள்வாய். இந்த ஸ்லோகத்தில் பிரகிருதிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு, நம்ம பார்க்குறோம். மாயினம் து மகேஸ்வரம், அந்த மாயையை சுழட்டக்கூடியவன், பயன்படுத்தக்கூடியவன், அதை பரப்பக்கூடியவன் யார் அப்படின்னா அது மகேஸ்வரன் அப்படின்னு அந்த உபனிஷத் சொல்லுது. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடுகள் என்னன்னு பார்ப்போம். நிறைய உண்டு. இப்போ இதுல ரெண்டு விதமா பார்க்கணும். நான் முதல்ல அபரா பரா ரெண்டு இடையில வேறுபாடு மட்டும் சொல்றேன். அதுக்கு அடுத்தது ஒரு கட்டம் அபரான்னு சொல்லும் போது கீழானதுன்னு சொல்றோம், ஏன் கீழானதுன்னு சொல்றோம் அப்படிங்கிறத அடுத்த கட்டமா பார்ப்போம். இதுல பரமாத்மா சைத்தன்ய ஸ்வரூபம், கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம், சேத்தனம் அப்படின்னு சொல்லலாம். சைத்தன்யம், சேத்தனம், சித்து, இந்த வார்த்தைகள் எல்லாம், ஞானம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பரமாத்மாவுக்கு. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, இது தைத்திரிய உபனிஷத். சச்சிதானந்தம் அப்படின்ட்டு ஒரு பிரகரண நூல் சொல்லுது. அப்புறம் நாம சைத்தன்யம், சேத்தனம், இந்த மாதிரி வார்த்தைகள் கீதை மாதிரி பல இடங்கள்ல வருது. அப்ப இந்த பரமாத்மா அப்படிங்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல அபரா பிரகிருத்தியான மீதி எல்லாம், அந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இதுல எழுதியிருக்கக்கூடிய பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இது நாம நினைக்கக்கூடிய இந்த ஸ்தூல இதை பத்தி பகவான் அங்க சொல்லல, சூக்ஷ்ம இதை பத்தி சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதே மாதிரி இந்த பக்கத்திலையும் மனசு, புத்தி, அகங்காரம் சொல்லக்கூடியதும் நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அது ஒரு டெக்னிக்கல் வார்த்தை. இதை சாங்கியத்துல இருந்து நம்ம கடை வாங்கியிருக்கோம்னு வேணா சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். பையன் போய் இத மாதிரி ஒண்ணு பெருசா எடுத்துட்டு வரா. கம்ப்யூட்டர் துறையில டேப்லெட்னா என்னது? குட்டி கம்ப்யூட்டர். ஆனா மருத்துவ துறையில டேப்லெட்னா என்னது? மாத்திரை, குளிகை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி கம்ப்யூட்டர்ல கட், காப்பி, பேஸ்ட் எல்லாம் இருக்கு. நமக்கு காய்கறி கட்டுன்னா காய்கறி வெட்டுதான் தெரியும். ஆனா கம்ப்யூட்டர்ல அங்க வெட்டுறது குத்துறது ஒண்ணும் இல்ல, ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு பிடிங்கி இன்னொரு இடத்துல வச்சிருறது, அதுக்கு கட்டுன்னு பேர். இப்படி ஒரு துறைக்கு துறை வித்தியாசம் வரும். இப்போ ஊழல் பண்றாங்க, அதெல்லாம் அவங்க அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் ஃப்ரீசர் இருக்கு தெரியும், அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ண முடியுமா? அந்த பேங்க் பாஸ்புக் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃப்ரீசருக்குள்ள கொண்டு வச்சிருவாங்களோ? அக்கவுண்டிங் ஃபீல்டுல ஃப்ரீஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் வித்தியாசப்படலாம். அதே மாதிரி இங்கேயும் மனம், புத்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம். அதனால நான் முதல்ல மனம், புத்தின்னு எழுதியிருந்தேன், அதை அழிச்சுக்கிட்டு மாத்திட்டேன். இதுல மனசுக்கு சமமா அதுல என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அவ்யக்தம்னு எழுதியிருக்கேன். வெக்தம்னா வெளிப்பட்டதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் வெக்தமானவங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தெரிகிறோம். அவ்யக்தம்னா வெளிப்படாததுன்னு அர்த்தம். இது முழுக்குமே சிருஷ்டிக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் ஆகும். இந்த இதுல பகவான் எது சொல்லியிருக்காரோ இது சிருஷ்டிக்கு காரணமான ஒரு ஸ்டேஜ். பொதுவாக காரணம் கண்ணுக்கு பல சமயங்கள்ல தெரியாது, இது சிருஷ்டிக்கு முந்தின நிலை. அதனால அவ்யக்தம், வெளிப்படாதது அப்படி. அப்புறம் அந்த அவ்யக்தத்துல இருந்து மகத்துன்னு ஒரு தத்துவம் வரும், அதைத்தான் இங்க புத்தின்னு பகவான் போட்டிருக்கிறார். அப்புறம் அதுல இருந்து அகங்காரம் வரும். அப்புறம் 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 இந்த சிருஷ்டி போகும். அந்த பிரக்கிரியா வச்சு போட்டிருக்காங்க. எப்படியானாலும் இது எல்லாமே சூக்ஷ்மமானது. ஆனா நீங்க இதை பத்தி ரொம்ப அலட்டிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நமக்கு எசன்ஸா சில விஷயம் புரியணும். அதுக்கு இதெல்லாம் புரிகிறதோ புரியாம இருக்கிறதோ, தெரிஞ்சுக்கிறதோ தெரியாம இருக்கிறதோ டிஸ்டர்பா இருக்காது. நாம அதுக்கு ஏற்றது மாதிரி தான் நாம இதை கொண்டு போக போறோம். ஆனா உங்களுக்கு தகவலுக்காக வேண்டி டெக்னிக்கலா இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு தெரியறதுக்காக வேண்டி சொன்னேன். இப்போ பரா பிரகிருதி பரமாத்மான்னு எழுதியிருக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்க அபரா பிரகிருதின்னு மனசுல வச்சுக்கோங்க. இந்த பரா பிரகிருதி சைத்தன்யம், அபரா பிரகிருதி சைத்தன்யம் கிடையாது, அச்சேதனம், அதுக்கு அறிவு கிடையாது. அடுத்தது
இந்த பரா பிரகிருதி நிர்குணம், அதுக்கு குணங்கள் கிடையாது. அபரா பிரகிருதிக்கு குணங்கள் உண்டு. இப்போ பள்ளிக்கூடத்தில் கெமிஸ்ட்ரி லேபில் உப்பு தருவாங்க. யாராவது பயாலஜி அந்த மாதிரி குரூப் எடுத்தா, கெமிஸ்ட்ரி உள்ள குரூப் எடுத்துருந்தா அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து உப்பை கொண்டு வைப்பாங்க. வச்ச உடனே நம்ம அதை பார்த்த உடனே கொஞ்சம் வறுத்த அரிசி மாவு மாதிரி இருக்குது, அப்போ இது வந்து கால்சியம் கார்பனேட்டாக இருக்கலாம், இது வந்து கொஞ்சம் என்ன மயில் பச்சை கலரில் இருக்குது, அப்போ மயில் துத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரி பேர் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு அதனுடைய இயற்பியல் குணங்களை பார்த்து உத்தேசமாக அதை தெரிஞ்சுக்கணும், இது இந்த உப்பா இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், அதை உறுதிப்படுத்துறதுக்கு சில டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண பிறகு அது கெமிக்கல் டெஸ்ட், அதனுடைய வேதியியல் குணங்கள் ஒத்து போகுதான்னு பார்ப்போம். அதுவும் ஒத்து போச்சுன்னா இது இந்த உப்பு தான் அப்படின்னு எழுதி சப்மிட் பண்ணிடுவோம். பொருட்களுக்கு இந்த மாதிரி இயற்பியல் குணங்கள், வேதியியல் குணங்கள், இப்படி பல குணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி குணங்கள் இந்த 8க்கும் உண்டு, பரமாத்மாவுக்கு கிடையாது. அதனால இந்த 8ம் சகுணம், பரமாத்மா நிர்குணம். இது இந்த பரா பிரகிருதி நிர்குணம், அபரா பிரகிருதி சகுணம். இது ஒரு வித்தியாசம். இப்படி அபரா பிரகிருதி குணம் உள்ளதா இருக்கிறதுனால அது சயின்ஸுக்கு எட்டக்கூடியது. சயின்டிஸ்ட் அதை பத்தி தான் முழுக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. பரா பிரகிருதிக்கு குணம் இல்லாததுனால அதை சயின்டிஸ்டுக்கு அது எட்டாத விஷயம். நல்ல அறிவாளியான சயின்டிஸ்ட் அதை ஒத்துக்கிறாங்க. எங்களால கான்சியஸ்னஸை, பகவான, கடவுளை ஆராய்ச்சி பண்ண முடியாது, அது எங்களுடைய ஃபீல்டுக்கு அப்பாற்பட்டது. மெட்டாபிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற மாதிரி எல்லாம் இப்போ புது வார்த்தைகளை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது மூணாவது, இந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம், பரமாத்மா மாறாதது. அவிகாரி, நிர்விகாரின்னு எல்லாம் நீங்க 2வது அத்தியாயத்தில் ஆத்மாவதி படிச்சிருப்பீங்க. அதே வார்த்தைகள் பயன்படுத்தலாம். பரமாத்மா மாறாதது, அவ்வியம், व्ययம்னா மாறுது, அவ்வியம் மாறாது. இது எல்லாமே 2வது அத்தியாயத்தில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள்லாம். இதுக்கு மாற்றம் கிடையாது. ஒரே வார்த்தையில சொன்னா இல்லையே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது நாங்க கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னா அதெல்லாம் அபரா பிரகிருதி. இந்த உலகத்துக்கு அது மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த உலகம் மாறக்கூடியது, அபரா பிரகிருதி மாறக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா அவ்வியக்தம் தான் மகத்தா மாறும், மகத்து தான் அகங்காரமா மாறும், இதுல மகத்துல இருந்து தான் பஞ்சபூதங்கள் உருவாகும், இப்படி எல்லாம் போகும். அதனால இது ஒவ்வொன்றும் மாறக்கூடிய இது. பரமாத்மால மாற்றம் கிடையாது. அடுத்தது பரமாத்மா சத்தியம். சத்தியம்னா என்ன அப்படின்னா 3 காலத்திலையும் எது இருக்கோ அது சத்தியம். திரிகாலே திஷ்டதி இது சத்து. அமெரிக்காவில் ஒரு சயின்டிஸ்ட் பூஜ்ய சுவாமிஜி கிளாஸுக்கு வந்திருக்காரு. அப்போ சாமிஜியுடைய கிளாஸை கேட்ட பிறகு அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி சாமிகிட்ட பேசியிருக்காரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சாமிகிட்ட கேட்டிருக்காரு, சத்தியம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ சாமிஜி சாஸ்திரத்திலிருந்து இந்த டெபினிஷன் சொல்லியிருக்காங்க, திரிகாலே திஷ்டதி இது சத். அந்த சயின்டிஸ்ட் அசந்து போனார். இதை விட டைட்டா உள்ளது உண்மைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு பாராட்டி, அதுக்கப்புறம் அவர் நம்ம இந்து மதத்துடைய ஃபேன் ஆகிட்டா இருக்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. 3 காலத்திலையும் எது இருக்கோ அதுதான் சத்தியம் அப்படிங்கிறது சத்தியத்துக்கு நாம கொடுக்கிற டெபினிஷன். இந்த டெபினிஷன் முக்கியம். ஏன்னா இதுதான் மற்ற கருத்துக்களையும் நம்மளையும் வித்தியாசப்படுத்தி காட்ட போகுது. இப்போ மித்யான என்ன அப்படின்னா அதிஷ்டான அனன்யத்துவம் அப்படின்னு ஒரு டெபினிஷன் சொல்லலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு இதனுடைய சத்தியம், நம்ம ஏற்கனவே தாழ் வச்சு என்ன கதை பார்த்தோமோ அதே விஷயம்தான். அதை வச்சு நம்ம அதெல்லாம் நீங்க மனசுல ஓட விட்டுக்கலாம். இப்போ இதனுடைய சத்தியம் என்ன அப்படின்னா களிமண். பானை அப்படிங்கிறது மித்யா. பானைங்கிறது மித்யாங்கிறது நான் ஒரு தடவை ரோஜா பூல காட்டி தந்தேன். ரோஜா பூ காணாம போயிட்டது இல்லையா, அதை அந்த கதையை ஓர்வப்படுத்திங்க. இப்போ பானைங்கிறது மித்யா, களிமண்ங்கிறது சத்தியம். எப்படி அப்படின்னா இங்க நான் இப்படி தொட்டா எதை தொடுறேன்? களிமண்ணை தொடுறேன்னா இல்லையா? மேல தொட்டா, சைடுல தொட்டா, உள்ள தொட்டா,
எங்க தொட்டாலும் நான் களிமண்ணை தொடுறேன் தானே, களிமண்ணையும் பானையும் பிரிக்க முடியாது தானே. இது பானை, ஆனா இது பானையில இது சட்டின்னு வச்சுக்கலாம், இது குடம்னு வச்சுக்கலாம். குடத்திலையும் களிமண் இருக்கு, சட்டிலையும் களிமண் இருக்கு, பானையிலையும் களிமண் இருக்கு. ஆனா இங்க பானை இருக்கா, குடம் இருக்கா? இல்ல. இங்க சட்டி இருக்கா, பானை இருக்கா? இல்ல. சரி, நான் சாமி இந்த கதையை வேற விதமா சொல்லுவாங்க. நான் இந்த களிமண்ணை எடுத்துக்கிறேன், பானையை நீங்க வச்சுக்கோங்க. களிமண்ணை என்ன கொடுத்துருங்க, பானையை நீங்க வச்சுக்கோங்க. சாத்தியப்படுமா? சாத்தியப்படவே கூடாதுல்ல. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, களிமண் சத்தியம், பானை மித்யா. நான் களிமண்ணை எடுத்துட்டேன்னா பானை இருக்குமா? இருக்காது. பஞ்சை எடுத்துட்டேன்னா துணி இருக்குமா? இருக்காது. அப்போ பானை தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்கு, அப்படித்தானே இல்லையா? களிமண் தான் இருக்கிறதுக்கு பானையை சார்ந்து இல்லை, ஆனா பானை தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்கு. எது இன்னொன்ன சார்ந்து இருக்குதோ அது மித்யா. அதிஷ்டானம்னா களிமண்ணு, அனன்யத்துவம், அதுக்கு அந்நியமாக எது இல்லையோ அது மித்யா. களிமண்ணை எடுத்துட்டா பானை இருக்காது, அதனால பானை மித்யா. பஞ்சை எடுத்துட்டா துணி இருக்காது, அதனால துணி மித்யா. அப்ப இதுல சத்தியம் என்னது? துணி உலகத்துல பஞ்சு, களிமண் உலகத்துல பானை, உலகத்துல களிமண்ணு, இதே மாதிரி தாழ் உலகத்துல தாழு. இந்த மாதிரி எது சத்தியம்? இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். உங்களை பொறுத்தவரை இதுக்கு டேட் ஆஃப் பர்த் 13/12/2023. இன்னைக்கு உங்களுக்கு பர்த் இருக்குது, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இது. இதுக்கு முன்னாடி இந்த பானை இருந்ததா? உங்களை பொறுத்த வரைக்கும் இல்ல இல்ல. இதுக்கு முன்னாடி பானை இல்ல, இதுக்கு முன்னாடி களிமண் இல்லாம இருந்ததா? அது இருந்திருக்கும், அப்படித்தானே? சந்தேகம் இல்லாம அது இருந்திருக்கும். சரி, ஒருவேளை கை தவறி கீழே விழுந்துட்டு பானை உடஞ்சு போச்சு, பிறந்த அன்னைக்கு இறந்து போச்சுன்னு வச்சுக்க ஒருவேளை. அப்புறம் பானை உண்டா, ஆனா களிமண் உண்டா? உண்டு. அப்போ முன்னாடியும் இறந்த காலத்திலையும் களிமண் இருக்கு, நிகழ்காலத்திலையும் களிமண் இருக்கு, ஒருவேளை வருங்காலத்திலையும் களிமண் இருக்கும். 3 காலத்திலையும் இருக்கிறதுனால களிமண் சத்தியம். பானை அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அதனால அது மித்யா. இனி இந்த பானை இது உள்ளதா இல்லாததா? சத்து அசத்துங்கிற வார்த்தை அதுக்கு பயன்படுத்துவாங்க. உள்ளதா இல்லாததா? பானை உள்ளதா? உள்ளதுன்னா நான் சொல்லுவேன், நீங்க பானையை வச்சுக்க, களிமண் நான் வச்சுக்குவேன். சரி, பானை இல்லாததா? கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம், எப்படி மனசாட்சிக்கு விரோதமா சொல்ல முடியும்? தண்ணி குறனா குறலாம், சமைக்கணும் சமைக்கலாம், சின்ன பிள்ளைகள் கூட்டாது சமைக்கணும் சமைக்கலாம். இதுல ஒரு வியாபகாரிக பயன்பாடு இருக்கு, அதனால இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது தன்னிச்சையாக இருக்காதது, சுதந்திரமாக இருக்காதது, அதனால இது இருக்குன்னு சொல்ல முடியாது. சத்து அசத்யாம் அனிர்வச்சனீயம், உள்ளதென்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாத எதுவோ அதுவும் மித்யா. அப்போ விவகாரத்துல இருக்கும், ஆனா நிரந்தரமா இருக்காது. அது இருக்கிறதுக்கு இன்னொன்னு சார்ந்து இருக்கு, அதனால அது மித்யா அப்படின்னு சொல்றோம். இப்ப மித்யாங்கிறதுக்கு 2 விளக்கம் சொல்லியிருக்கிறேன், சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பரபிரம்மம் பரமாத்மா அப்படிங்கிறது சத்தியம், அபரா பிரகிருதி அப்படிங்கிறது மித்யா. நாம இந்த மித்யாவை நான் இதுக்கு முன்னாடி உள்ள சில வகுப்புகள்ல உங்களுக்கு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில பயன்படுத்திக்கிறேன். பானை தோன்றுது, களிமண்ணுல பானை தோன்றுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தி தமிழ்ல சொல்லணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன். சரி, இப்போ சாதாரண இதில் ரொம்ப
கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டா ரெண்டு கடையில இருந்து தரிசனம் பார்ப்போம். இது அபரா பிரகிருதின்னு சொல்லியிருக்கு, கீழானதுன்னு சொல்லியிருக்கு. அத பரா பிரகிருதி மேலாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ கிருஷ்ணன் இருக்காரு, அவர் இந்த இடத்துல இருக்காரு. இங்க இருக்காரா? இந்த கிருஷ்ணன் இங்க இருக்காரா? இல்ல. அங்க இல்ல, வேற எங்கேயும் இல்ல. இந்த கிருஷ்ணன் வேற எங்கேயும் இல்ல. சகுண ஈஸ்வரன் அபரா பிரகிருதி ஒரு இடத்துல இருக்கும், லிமிட்டடா இருக்கும், வேற இடத்துல இருக்காது. இது அதனால அதை கீழானதுன்னு சொல்றோம். கீழானதுன்னு அந்த மேல பொம்மம் கீழே பொம்மம் அல்லது மேல தெரு கீழே தெரு, இந்த கீழே மேலைங்கிறதுக்கு கொஞ்சம் அர்த்தம் உண்டு. இந்த கீழப்பம்மம்ங்கிறது வார்த்தை கீழே இருக்கிறதுனால கீழப்பம்மம், உயரம் கம்மியா இருக்கிறதுனாலங்கிறது நினைக்கிறேன். அப்படிதான் நியாயமா கீழேங்கிறதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கிழக்கு, கீழே தேசங்கள், ஓரியண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே கிழக்குன்னு அர்த்தம். கிழக்க இருக்கிற ஊருக்கு கீழே தெரு, மேற்க இருக்கிற ஊருக்கு மேல தெரு, அதான் பொதுவான பயன்பாடு. ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. கீழேனா தாழ்வா, மேலேனா உயர்வா, அதுவும் ஒரு அர்த்தமும் உண்டு. இங்க நாம கீழான பிரகிருதி மேலான பிரகிருதின்னு சொல்லும் போது மட்டம் கேவலம் அந்த மாதிரி அர்த்தத்துல, கேவலங்கிறதுக்கும் வேற அர்த்தம் இருக்கு, ஒரிஜினல் அர்த்தம் வேற இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை மட்டும் பயன்படுத்துறேன். இப்போ மட்டமானது கேவலமானது அப்படிங்கிறது கீழான பிரகிருதிங்கிற அர்த்தம் கிடையாது. இது ஒருத்தரையும் இன்னொருத்தையும் பிரிக்குது, பிளவுகளை ஏற்படுத்துது அபரா பிரகிருதி. இப்ப நான் வேற நீங்க வேற, இந்த செயர் வேற அந்த செயர் வேற, இந்த ஊர் வேற அந்த ஊர் வேற. அபரா பிரகிருதியில இந்த மாதிரி பிளவுகள் இருக்கும், பலதா இருக்கும். பரமாத்மா ஒண்ணு, பரா பிரகிருதி ஒண்ணு, ஆனா அபரா பிரகிருதி பலவாக தோன்றும். ரெண்டு, பரா பிரகிருதியில வேறுபாடுகள் கிடையாது, அபரா பிரகிருதியில வேறுபாடுகள் உண்டு. இப்போ கிருஷ்ணன் அவர் புல்லாங்குழல் வச்சிருப்பாரு, மைப்பீலி வச்சிருப்பாரு, உடம்பு 3 இடத்துல வளைஞ்சிருக்கும் அப்படின்னு. ராமர் அப்படி ஸ்ட்ரைட்டா இருப்பாரு, வில்லு கோதண்டம் வச்சிருப்பாரு, அனுமார் கிட்ட இருப்பாரு, இது ராமர். இப்படி வேறுபாடுகள் ஏற்படுத்தும் அபரா பிரகிருதி. பரா பிரகிருதியில அது வராது. அதே மாதிரி அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம் அப்படின்னு 13வது அத்தியாயத்துல நாம பார்ப்போம். பிளவுபடாததாக இருந்தாலும் பிளவுபட்டது மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ வேறுபாடுகளை ஏற்படுத்துது, பிளவுகளை ஏற்படுத்துது, ஒன்ன பலதா காட்டுது அபரா பிரகிருதி. ஒன்றே வேறுபாடுகள் இல்லாம இருக்கிற ஒன்ன வேறுபாடு உள்ளதா காட்டுது அபரா பிரகிருதி. இந்த மாதிரிப்பட்ட குணங்களால அது மாதிரி இந்த விக்கிரகத்துக்கு அது விக்கிரகமா இருக்கிறதுனால, அபரா பிரகிருதியா இருக்கிறதுனால நாம கொஞ்ச நாள் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிட்டுது. பொதுவாக உங்களுக்கு நவராத்திரிக்கு கொலு வைக்கிறவங்களுக்கு தெரியும், அடுத்த வருஷம் கொலு வைக்கும் போது புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எடுத்து அதை இதை பயன்படுத்துறதா இருந்தா அடிச்சு எடுத்து வைப்பாங்க, இல்ல டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதை மாத்திக்கிட்டு வேற வைப்பாங்க. அப்போ அபரா பிரகிருதிக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, மாறுபாடு அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அது அபரா பிரகிருதின்னு சொல்றோம். பரா பிரகிருதிக்கு இந்த மாதிரி தோஷங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 2 ஸ்லோகங்கள்ல 4, 5 இந்த 2 ஸ்லோகங்கள்ல பகவான் ஒரு விதமான பரிணாம வளர்ச்சியை நமக்கு காட்டியிருக்காரு. எவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டியிருக்கிறார். ஒரு வித்து முதல்ல செடியாகும், அப்புறம் செடி மரமாகும். அபரா பிரகிருதியிலிருந்து பரா பிரகிருதி வரும், மன்னிக்கணும், பரா பிரகிருதியிலிருந்து அபரா பிரகிருதி வரும், 8 வரும். அப்புறம் அது பல மாற்றங்கள் அடைந்து நாம கண்ணால காணக்கூடிய இந்த பிரகிருதியாக உலகமாக மாறும். அந்த 2வது கட்டம் பகவான் இங்க சொல்லல, முதல் கட்டம் மட்டும் இதுல சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த 2வது வரக்கூடியது 8 அபரா பிரகிருதி 8 பிறகு பல மாற்றங்களை அடைந்து பஞ்சீகரணம் அல்லது திரிவிருத்கரணம் இந்த மாதிரி சில ப்ராசஸ் போய் அந்த ப்ராசஸுக்கு பிறகு
ஸ்தூல பஞ்சபூதமாக மாறி ஸ்தூல பஞ்சபூதங்கள்ல இருந்து பஞ்ச இந்திரியங்கள் வரும், அதாவது அந்த கரணங்கள் வரும். இந்த மாதிரி பல ப்ராசஸ்களை தாண்டி தான் இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய தொட்டு உணரக்கூடிய இதுக்கு வரும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சுக்கோங்க. இந்த தொட்டு உணரக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இடையில நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால நாம என்ன சொல்றோம், இந்த இதுல சொல்லக்கூடிய அபரா பிரகிருதியே நம்மால பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கடவுளை பார்க்க முடியுமா? கடவுளை பார்க்கணும் நம்ம நினைக்கிறதே கடவுள்னா யாருன்னு புரியாததுனால நாம இது பண்றோம். ஆனா சரி, அதுக்காக வேண்டி கடவுளை பார்க்கவே முடியாதா அப்படின்னா, நான் பானையை தான் பார்க்கேன் களிமண்ணை பார்க்கலன்னு யாராச்சும் சொன்னா எப்படி இருக்கும்? நாம எதெல்லாம் பார்க்கிறோமோ கடவுளை தான் பார்க்கிறோம். அது அபரா பிரகிருதியா இருக்கட்டும், சூக்ஷ்ம அபரா பிரகிருதியா இருக்கட்டும், இல்ல ஸ்தூல அபரா பிரகிருதியா இருக்கட்டும், நாம கடவுளைத்தான் பார்த்துட்டு இருக்கோம், கடவுளைத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கடவுளை தவிர இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், கடவுளை கடவுளா நாம பார்க்க முடிகிறது இல்லை. அதுக்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லலாம். எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் அபரா பிரகிருதி. யாரு பார்க்கிறானோ அவன் தான் பராப்பிரகிருதி. நாம தான் பராப்பிரகிருதி, நாம பார்க்கிற எல்லாம் அபராப்பிரகிருதி. இதுவும் ஒரு காரணம். இப்ப சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது சயின்ஸ் நிறைய தியரிகள் சொல்லுது. பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை, அலை கொள்கை, ஷூஸ்ட்ரிங் தியரி, அலை கொள்கை, இப்படி எல்லாம் சொல்றாங்க. சயின்ஸ்ல சுமார் 28 உலக படைப்பை பத்தி 28 கொள்கை இருக்கு. ஆனா நாம சயின்ஸை கொண்டாடுவோம். ஆனா நாம வேதாந்தத்துல அல்லது நம்முடைய சாஸ்திரங்கள்ல ஒரு இடத்துல பஞ்சபூதம், ஒரு இடத்துல 3 பூதம், அல்லது ஒரு இடத்துல அவஸ்தாத்ரயம், ஒரு இடத்துல பஞ்ச கோஷம், இப்படி எல்லாம் சொன்னா நாம என்ன சொல்றோம், மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவோம். சயின்ஸ் 28 கொள்கை சொல்லுது உலக படைப்பை பத்தி. அதை நாம கோவில் கட்டி கும்பிட்டு இருப்போம். அது ரொம்ப கரெக்டா சொல்றாங்க, ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நாம இத்தனை சொன்னாலும் இது அத்தனையிலையும் அடிப்படை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடவுள் கடவுள்ல இருந்து வந்ததுங்கிறனால எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நமக்கு நோக்கம். அது பஞ்ச கோஷமா இருந்தாலும் சரி, அவஸ்தாத்திரயமா இருந்தாலும் சரி, பஞ்சபூதமா இருந்தாலும் சரி, 3 பூதமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே கடவுள் கடவுள் தான் எல்லாமா மாறுறார். அதனால எல்லாத்துலயும் கடவுள் இருக்கார், கடவுளை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதா நம்முடைய நோக்கம். அதுல நம்முடைய சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே கருத்து வேறுபாடு கிடையாது. அப்போ இந்த இது சாங்கிய தத்துவத்தை ஒட்டினது. கபிலர் சாங்கிய தத்துவத்தை எழுதினவர். இந்த மாதிரி போற போக்குல சில சமய வகுப்பு கருத்துக்கள் எல்லாம் வரும். இந்த இதெல்லாம் சமய வகுப்புலேயே இருக்கு, சமய வகுப்புக்காரங்களுக்கும் பிரயோஜனப்படும். இந்த அபரா பிரகிருதி, முதல்ல பராபிரகிருதி அபரா பிரகிருதி 2, அடுத்தது அந்த அபரா பிரகிருதி 8ஆக மாறுது. அப்புறம் அந்த 8ஆன அபரா பிரகிருதி உலகமாக மாறுது. இதுல பார்க்கக்கூடியது எல்லாம் அபரா பிரகிருதி. பார்க்கிறவன் யாரோ அவன் பராபிரகிருதி. அதனால தான் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது, தத்துவம் அசி, நீதான் அது. தேடி நடக்காத, களிமண்ணை தேடி நடக்காத, பஞ்ச தேடி நடக்காத. தீனோ ஊத்துக்கே ஊத், ஜவு காலத்துல வடிகட்டின முட்டாள்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், ஹிந்தி ஸ்லோகம். அதனால நாம கடவுளை தேடி நடக்க கூடாது. ஆனால் கடவுளை நாம இதெல்லாம் சொன்னீங்க, கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனாலும் நாங்க கடவுளை பார்க்க முடியல. ஒரு நெருடல் இருக்குதுன்னு செய்யுது. பகவானே அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. 7வது ஸ்லோகத்துல சொல்றாரு, ஒருவேளை நாம அடுத்த வகுப்புல 7வது ஸ்லோகத்துக்கு கடக்க முடிஞ்சால் பகவான் சொல்ற பதில பார்ப்போம். இல்ல முடியலைனாலும் அடுத்த வகுப்புல நாம பகவான் எப்படி எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கிறார், பராபிரகிருதி அபராபிரகிருதி இடையில வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்னும் அழகா இன்னும் நல்லபடியா அடுத்த வகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். பிரார்த்தனை. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா பிரார்த்தனை.
गीता माहात्म्यम् अथ गीता माहात्म्यम् गीता शास्त्रमिदं पुण्यम् यः पठेत् प्रयतः पुमान् विष्णोः पदमवाप्नोति भयशोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसाम् जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानम् संसारमलनाशनम् गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता भारतामृतसर्वस्वम् विष्णोर्वक्त्रात् विनिसृतम् गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्द्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः यत्र योगेश्वरः कृष्णः यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिः ध्रुवा नीतिर्मतिर्मम हरिः ओं तत्सत् सर्वं ब्रह्मार्पणमस्तु श्रीकृष्णार्पणमस्तु।